சமீபத்துல வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10, 14 வருஷத்துல ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுன்றது இன்னும் பெரிய பெரிய விஷயம். இந்த டிராவல்ல வந்து அவர் தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, ஹிந்தி, அதே மாரி மலையாளத்திலயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜ்ல தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டா, ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டா இருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமா, டைட்டிலுக்கு ஏத்த மாரி ஒரு வெற்றியில வந்து ஒரு மகாராஜாவா உட்கார்ந்து இருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவா மட்டும் இல்ல, என்னுடைய தம்பியா அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுத்து, இந்த மாரி நெறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆ அதே மாரி உடன் நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி குடுத்துச்சு. ஆ அனுராக் சார் ஆகட்டும், அதே மாரி சிங்கம்புலி. நீங்கலாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷன்ல நடிச்ச ஒரு நடிகர். சிங்கம்புலி. நாங்கலாம் ஒரே காலத்துல ட்ராவல் பண்ண ஆளுங்க 90ஸ்லேருந்து சென்னையில. எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், நஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே பார்த்து ஒண்ணா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் குடுத்த படம். அது நெறைய இடத்துல சொன்னேன் நானு. ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு இந்த மாரி ஒரு அ அகெயின்ஸ்ட்டா ஒரு சேஞ்ச் குடுக்குறதுக்குலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்திலன பாராட்டுறேன். அது மாரி எல்லாருக்குமே அந்த மாரி ஒரு ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகர ஒரே மாரி பார்வையில பார்க்காம, வேற வேற டைமென்ஷன் குடுத்து ட்ரை பண்றது கண்டிப்பா. அது வந்து நெறைய மலையாள மொழிகள்ல நடக்குது. இது கொஞ்சம் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுமாரி கூட நடிச்ச மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், ஆ வினோத், மணிகண்டன், கல்கி, தம்பி கல்கி இந்த மாரி நெறைய பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தின் வெற்றி மூலியமா எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும்னு நான் வந்து நம்புறேன். அதே மாரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்ல இருந்து பார்த்தனால சொல்றேன். ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான். எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்ட்ல. ஆ சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. ஆ நான் பார்த்த சமீபத்தில ஒரு ஜூனியர் கேமராமேன்ல ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பா. ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்ல. நீர்ப்பறவை அசிஸ்டன்ட் இவரு ஆக்சுவலா பாலு சார்ட்ட. இப்பதான் வந்து சினிமாட்டோகிராஃபரா நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க். நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அறவே தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த 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 கதைக்குள்ளேயே இருக்கும். அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவா பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணணும்னு வாழ்த்திக்கிறேன். அதே மாரி எடிட்டர் ஃப்ளோமின். ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்த வந்து அந்த மாரி ஒரு நாள்நிலை பேட்டர்ன்ல டைரக்டரும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா நெறைய பேத்துக்கு என்னடா இது அங்கே இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல அத அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்பதான் புரிஞ்சுச்சு நம்மளுக்கு. அந்த மாரி இந்த படத்துல ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்னன்னா ஒரு சக்சஸ் அப்படின்றது சினிமால பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனா. பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாரி ஒரு கமர்ஷியல் சக்சஸ் குடுக்கலாம் ஈஸியா. ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனா ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்துல கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான ஏன்னா இங்க மட்டும் இல்ல, தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு மரியாதையா பார்க்குறாங்க நம்மள. பயங்கரமான ஸ்கிரிப்ட்டுங்க. ரொம்ப அ அ வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோட சேர்த்து ஒரு வெற்றிய குடுத்த அந்த படம், கண்டிப்பா எங்க டீமுக்கு எல்லாத்துக்குமே
ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க டீம் சார்பா, என் சார்பா தொடர்ந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.